வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கைக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவு தானுங்க இந்த பதிவு. பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன்களை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்களை கொடுக்கும். அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் சிரமம் இருக்குதுங்க, சிக்கல் இருக்குதுங்க. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத ஜோதிடம் கிடையாது. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டுனுங்க. நான் எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. எனக்கு மன வாழ்க்கை இருக்குதா இல்லையானே தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாட்கள். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான தருணத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் முழுமையாக சொல்கிறேனுங்க. நிச்சயமாக இந்த பதிவு இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் திருமண வாழ்க்கைக்காக சிரமப்பட்டு இருக்கிறீங்கன்னா 100% இது உங்களுக்கான பதிவு தானுங்க. ஏற்கனவே உங்களுடைய ராசியில் குரு பகவான், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருப்பார். அதே குரு பகவானோட இந்த மாத தொடக்கத்தில், அதாவது ஆனி மாதம் 28ஆம் தேதியே செவ்வாய் வந்தார் உங்களுடைய ராசியில். எல்லா ஜோதிடர்களும் குருமங்கள யோகம்னு சொல்லியிருப்பாங்க. நான் கூட குருமங்கள யோகம்னு சொல்லியிருக்கிறேனுங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு பிராத்தம் 25 நாள் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராத்தம் 25 நாள். 25 நாள்லையும் 9 நாளில் தான் ரொம்ப அருமையான ஒரு தருணம். பொதுவாக நம்ம கல்யாணத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7வது கட்டத்தையோ அல்லது ராசியிலிருந்து 7வது பாவகத்தையோ தான் நம்ம பார்ப்போம். கட்டம், பாவகம், பாத்தியம் இதெல்லாமே ஒன்று தானுங்க, பாஷை தான் வேறு. அப்போது நம்ம ராசி இல்லைன்னா லக்னம் அங்கே இருந்து 7வது பாவகத்தை தான் கல்யாண ஸ்தானம் அப்படின்ட்டு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. ரிஷப ராசி நண்பர்களுக்கு அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு 7வது பாவகம்னா விருச்சகம். விருச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்துக்கு நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறார். அதாவது கல்யாணஸ்தானாதிபதி ரிஷபத்தில் வந்திருக்கிறாரு இந்த நேரத்தில். அதாவது கிட்டத்தட்ட ஆனி மாதம் 28ஆம் தேதியாக மாறிட்டார். நம்ம ஆடி மாதம் தான் பார்க்குறோம். ஆடி மாதம் கரெக்டாக ஆடி மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதி நான் சொல்கிற பலன் ஆடி 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை மாதத்துக்கு 31ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள். ஆனாலும் அதுலேயும் மிக சிறந்த ஒரு நேரம் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை 25 நாள் அப்படின்றது சுக்கிர பகவான் நம்ம சிம்மத்தில் செவ்வாயுடைய பார்வை வாங்கக்கூடிய ஒரு நாள் 25 நாள். ஆனாலும் அந்த 9 நாள் தான் மிக சிறந்த ஒரு நேரம். நான் முழுமையாக உங்களுக்கு நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேனுங்க இந்த பதிவில். பொதுவாக இந்த கல்யாண ஸ்தானாதிபதி ரிஷபத்தில் இருக்கிறாரு. அந்த ரிஷப ராசிக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, சுக்கிரன். அவர் தான் கல்யாணக்காரகன். பெண்கள் ஜாதகத்தில் கல்யாணக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாவை சொல்லுவோம். சரி, எது எப்படியோ இருக்கட்டும், செவ்வாவை பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். அப்போ செவ்வாய் கல்யாணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து கல்யாண ஸ்தானத்தை பார்க்குது. அந்த செவ்வாய் ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நேரம் ஒன்று. ரெண்டாவது, அந்த செவ்வாய் 4வது பார்வையாக இந்த கல்யாணக்காரகன் ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூலை 31ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு 4வது பாவகத்தில் சுக்கிரன் வருவார். அப்போது திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையாக அந்த திருமண காரகனை பார்ப்பார். அந்த நேரத்தில் தான் இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். சார் இது சாத்தியமா சார்? தயவு செய்து ஆராய்ச்சி வேண்டாம். ஏன்னா நானே நிறைய ஆராய்ச்சி பண்ணிவிட்டேனுங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் எத்தனை பேருடைய அறிவுக்கு இந்த விஷயம் எட்டும் அப்படின்னு எனக்கு தெரியல. கல்யாண ஸ்தானாதிபதி கல்யாண காரகன் வீட்டில் இருந்து கல்யாண காரகனை பார்க்கக்கூடிய தருணம் இந்த தருணம். அதுபோக கல்யாண காரகன்
கல்யாண காரகனான சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் வர நேரம் இந்த நேரம்தான். அந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதின்னு சொன்னன்னு பாருங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை கல்யாண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். கல்யாண ஸ்தானாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து சுக்கிரனை பார்ப்பார். கல்யாண ஸ்தானாதிபதி கல்யாண காரகன் வீட்டில் இருந்து கல்யாண காரகனை பார்ப்பார். அந்த கல்யாணக்காரகன் சுக்கிரன் அவர் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். இது 9 நாள் நடக்க போகுதுங்க. இந்த அதிசயம் 9 நாள் நடக்க போகுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் வரணும்னா 12 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த செவ்வாய் தனிச்சு கிடையாது, குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். குரு பகவானோட சேர்ந்து தான் அந்த விருச்சிகன் சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானத்தை பார்க்குறார் செவ்வாய். அப்போது இந்த நேரம் மீண்டும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா 12 வருஷம் ஆகும். ஏன்னா இது மிக அருமையான நேரம், அருமையான ஒரு அற்புதமான அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணுங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணுங்க. ரெண்டும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கல்யாணத்துக்காக எத்தனையோ பேர் கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் நடக்கலையே அப்படின்ற ஆதங்கத்தில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏராளமாக இருக்காங்க, என்னுடைய சகோதரன் சகோதரிகள். அப்பேற்பட்ட நண்பர்களாக நீங்கள் இருந்தால், ரிஷபத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், தயவு செய்து இந்த தருணத்தில், அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து முயற்சி பண்ணுங்க. சார் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ண இதெல்லாம் விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கவே இல்லை, பண்ணவே இல்லை நினச்சிக்குவாங்க கல்யாணத்துக்காக முயற்சி. ஆடி மாதம் 15ஆம் தேதினா உங்களுக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 31 இருந்து கரெக்டாக உங்களுக்கு ஆகஸ்ட் 24 வரைக்கும் டைம் கொடுக்குறேன். ஜூலை 31 இருந்து ஆகஸ்ட் மாதம் 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாள் வரும். இந்த 25 நாளில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிற நேரம் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை 9 நாள் ரொம்ப 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 சிறப்பான நாள். இது திருமணத்துக்கு மட்டும் கிடையாது, திருமணமாகி பிரிஞ்சு போயிருக்கிற நண்பர்களுக்கும் மீண்டும் மன வாழ்க்கையை அருமையாக அமைச்சுக்கிறதுக்கோ, அல்லது நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்க மறுமணம் செய்துக்கிடணுன்ற எண்ணத்தில் இருக்கிற நண்பர்கள், மறுமணத்துக்காக முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். 25 நாள் மேக்சிமம், மினிமம் 9 நாள். இந்த 9 நாள் உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. மன வாழ்க்கைக்கு சிரமப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நாள் நல்லது நடந்தே தீரும். நடக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, எந்த தோஷமானாலும் இருக்கட்டும், நேரகாலங்கள் சரியான நேரத்தில் வந்துருச்சுன்னா நில்லுனாலும் நிற்க போகிறதில்ல கல்யாணம். இந்த நேரம் அதுக்கான நேரம், முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க, 100% நம்புகிறேன். இந்த பதிவின் பற்றியான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது என்றைக்குமே உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.